ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சப்பை சேனல். மஞ்சப்பை சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியோட கதையை இன்றைக்கி பார்க்கலாம். கதையை பார்க்குறவங்களே எல்லோரும் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். நரேனை நிமிர்ந்து பார்த்துட்டு பூஜா தன்னோட பையனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்கூல்லலாம் அவனாக தானே சாப்பிட்றான், ஏன் இப்போ மட்டும் ஊட்டிகிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பூஜா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மதியானம் காலையில் நைட்டு நம்ம ஊட்டுறோம், மதியானம் சில சமயம் ஸ்கூலில் சாப்பிட்றான், சில சமயம் சாப்பிட்றதில்ல, நைட்டாவது நல்லா ஊட்டலன்னா அதுக்கும் இந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் நரேன் முறைக்கிறாரு. முறைச்சதுக்கப்புறம் பூஜா என்ன செய்கிறாங்கன்னா, எந்திரிச்சு சமையல் ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த பையன் தானாக எடுத்து சாப்பாட்டை சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே சாப்பிட்ருக்கும்போது பூஜா சமையல் ரூம்லேருந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. தம் பையன் நம்ம இருந்தும் ஊட்ட முடியாமல் அவனாக சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வீட்டு ரேடியோவில் ஒரு பாட்டு ஓடுது. அது என்ன பாட்டு அப்படின்னா, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, ஆயிரம் நினைவாகி ஆனந்த கனவாகி, காரியம் தவறானால் கண்களில் நீராகி, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி. அதுதாங்க அந்த சாங்கு. அந்த சாங் ஓடனே பூஜா அவங்க வீட்டுக்காரை பார்த்துட்டு அந்த பாட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. பூஜாவே அந்த ரேடியோ ஆஃப் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஆஃப் பண்ண உடனே நரேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லோரும் லேப்டாப்பும் கையுமா இருக்கிற இந்த காலத்தில் உங்கள் அம்மா ரேடியோவில் சாங்ஸ் கேட்டுட்ருக்கிறா, பாட்டு கேட்குறா, பட்டிக்காட்டிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தனால இப்படி ரேடியோ வச்சு பாட்டு கேட்குறா அப்படின்னு தன்னோட பையன்கிட்ட சொல்கிறான் நரேன் சொல்கிறாரு. அந்த 6 வயசு குழந்தை ஒன்றுமே புரியாமல் அவங்க அப்பா சொல்கிறதுக்கு சரின்னு தலையாட்டுது. பூஜா சமையல் ரூம்லேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட பையன் சின்ன பையன் 6 வயசு தான், சின்ன பையனாக இருக்கிறனால தலையாட்டுறான், அதுவே பெரிய பையனாக வளர்ந்துட்டா நம்ம அம்மாவை எதுவும் சொல்லாதப்பா திட்டாதப்பான்னு அவன் சொல்லுவானே, இப்படி ஏன் தலையாட்டுவான் அப்படின்னு சொல்லி பூஜா நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த நரேன் தன்னோட பையன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, உங்கள் அம்மாவை நான் பொண்ணு பார்க்க போனான்டா, அப்போ குமிஞ்சதில் நிமிராமல் வந்தா, சரி நான் தனியாக பேசணும் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு உங்கள் தாத்தா, அதாவது பூஜாவோட அப்பா என்ன சொன்னாருன்னா முறைச்சாரு, ஒன்றுமே பேசாமல் முறைச்சாரு. நான் என்னமோ உங்கள் அம்மாவை தூக்கிட்டு அப்படியே ஓடிடுற மாதிரி அவர் உங்கள் தாத்தா முறைச்சாரு அப்படின்னு நரேன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நான் வழியை மறித்து குறுக்க நின்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. குறுக்க நின்று என்ன பேசினார், என்ன பண்ணார் அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக கதை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த கதை லென்த்தியாக போகுது. இன்னும் எந்த மாதிரி கதைகள், இந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி கதைகள் நான் சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும், இன்னும் என்னென்ன கதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட தொடர்ச்சி நாளைக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.